சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி. சரியா, கன்னியாகுமரிக்கு நீங்க வாரீங்கன்னா இந்த ரிட்ரீட் சென்டர்ல வந்து தங்குங்க. இந்த ரிட்ரீட் சென்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்குது. கீழே ஹால், சின்ன கான்ஃபரன்ஸ்லாம் வைக்கிற அளவுக்கு வந்து ஃபுல் ஏசி கண்டிஷனான ஹால், ரூம்ஸ் இருக்கு அவைலபிள். பார்த்தீங்கன்னா கீழே மாஸ்டரோட வீடு, ஏசி ரூம்லாம் இருக்குது. மேலேயும் ஒரு நல்ல ரூம்ஸ், எல்லாம் நல்ல ரூம்ஸ். அதுக்கப்புறம் அமௌண்ட் பிளாக் நாங்கள் தங்கியிருக்கோம். கீழே கல்யாணம் பண்ணுற பெரிய ஹால், சாப்பிட்றது இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு மீட்டிங் ஹால் தான், டார்மெட்ரி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்டேஜ்லாம் இருக்குது, உங்களுக்கு ஒன் டே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்க ரூம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இது சர்ச். இந்த சர்ச் ஆக்சுவலாக வந்து போட் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தா நல்லா தெரியும். காய்ஸ், இந்த பசங்களை கூட்டிகிட்டு கன்னியாகுமரிக்கு ஒன் டே ட்ரிப் வந்தோம். மணி 11:30 ஆச்சு. ஒரு இடத்துல தங்கி இருக்கோம். அங்கே வந்து பெட்ஷீட் இல்லை, பெட்ஷீட் கேட்க போகிறோம். பயங்கர குசு ரெடியா இருக்கும். நாங்க இப்போ பெதப்பு அங்கே போயிட்டு இருக்கோம். பெதப்புனே பயங்கர குளிராக்கும். ஊட்டியோட இங்க பயங்கர குளிர். பெதப்பு வாங்கி இல்லாத எங்களுக்கு உறக்கம் வராது. இன்னும் என்ன வாங்க இல்லாது பெதப்பு என்ன இல்லை, இது என்ன பெதப்புன்றியே. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இதாக்கும் ட்ரெயின் ட்ரெயின் போட்டு கட்டல போட்டா பார்க்க ட்ரெயின் கட்டி போலே இருக்கு. ட்ரெயின் போட்டுக்கலாம். அது இங்க பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா. நான் வாசிட்டு கம் யூ டு மீ கம் யூ டு அப்படி இல்லை போய் கம் உண்டு மீ. ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே தங்கியிருக்கோம்னா ஆமாக்கா காஞ்சி விடுவோம். சரியா, நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் சிஎஸ்ஐ கன்னியாகுமரி. சரியா, கன்னியாகுமரிக்கு நீங்கள் வாரீங்கன்னா இந்த ரிட்ரீட் சென்டரில் வந்து தங்குங்க. பெஷி தர மாட்டாங்க, ஏசி டைமிங்கே இருக்க ஏகப்பட்ட வீடியோ எடுப்பேன். இதுக்கு இங்கே நேரம். காய்ஸ், இந்த ரிட்ரீட் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்குது. கீழே ஹால், சின்ன கான்ஃபரன்ஸ்லாம் வைக்கிற அளவுக்கு வந்து ஃபுல் ஏசி கண்டிஷனான ஹால், ரூம்ஸ் இருக்குது அவைலபிள். பார்த்தீங்கன்னா கீழே மாஸ்டரோட வீடு, ஏசி ரூம்லாம் இருக்குது. மேலேயும் ஒரு நல்ல ரூம்ஸ், எல்லாம் நல்ல ரூம்ஸ். அதுக்கப்புறம் அமௌண்ட் பிளாக் நாங்கள் தங்கியிருக்கோம். கீழே கல்யாணம் பண்ணுற பெரிய ஹால், சாப்பிட்றது இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு மீட்டிங் ஹால் தான், டார்மெட்ரி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸ்டேஜ்லாம் இருக்குது, உங்களுக்கு ஒன் டே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்க ரூம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இது சர்ச். இந்த சர்ச் ஆக்சுவலாக வந்து போட் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தா நல்லா தெரியும். இது ஒரு முக்கியமான விஷயம். கிட்ஸ் தள்ளுங்களா, வீடியோ கவர் ஆகுதுல தெரியுதா? அது எங்க இருக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் வந்து நிற்காரு. இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா தள்ளும் போய் சாலம் நானே நில்லுங்க. தள்ளும் நில்லு. அதெல்லாம் தெரியாண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா வயத்தை தொறிஞ்சு காதல் முகத்தில் வந்துட்டு இருக்காரு. நம்ம அங்களுக்கு இருமல் வந்துட்டு அங்கே பாருங்க தகாத செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காரு. இது ஒரு புனிதமான இடம், அதை அசிங்கப்படுத்துக்காது. மொக்க போட்டுட்டு தான் இருப்பேன் பாரு, ஏன்னா நேரம் போகல. இந்த வீடியோ வந்து கட் பண்ணு காய்ஸ். இப்போ எங்கே போடுறோன்னா வந்து நாங்கள் தங்கியிருக்க ரூம் போகிறோம். ரூமை காணிக்கும் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஃபேமிலியாக வர நேரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. அதாவது இன்னொரு விஷயம் எப்படின்னா வந்து எப்படி சொல்கிறதுக்குன்னா வந்து ஒன் டே ஏர்லியாக நீங்கள் வரணும். சன்செட் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே ரூம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாஸ்டரோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒன் டே ஏர்லியாக வந்து இங்கே உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து சன்செட் பார்க்க போங்க. சன்செட் பார்த்துட்டு கிட்ட இருக்க ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும். ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிடைக்கும். ஃபிஷ்ஷு, கிழங்கு, கப்பை நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா திரும்பி இந்த ரிட்ரீட் சென்டரில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு
ஏர்லி மார்னிங் ஒரு 5 மேடம் சன்ரைஸ் 5:30 நீங்கள் ரெடி ஆகிருங்க. 5:30க்கு சன் ரைஸ் ஆகும், இல்லை 6க்கு ரைஸ் ஆகிரும். நீங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு ரூம் வரதுனா வரலாம். ரைஸ் ஆகும் ரூம் சன்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து ரூமுக்கு வேணால் வரலாம். வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கு பிறகு திரும்பி நீங்கள் போய் திருவள்ளுவர் சிலைக்கு போட்டிங் போகலாம். நல்லாயிருக்கும். போட்டிங்கோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளவு என்னன்னு உள்ளதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் தங்கி இருக்க ரூமை காமிச்சு தரோம் உங்களுக்கு. நாங்கள் பூட்டெல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு வரோம். சுவிட்ச் இல்லை. மெயின் மேட்ரு என்னன்னா இங்கே சுவிட்ச் இருக்குது, இதை மறந்துடாதீங்க. இதை போட்டாலும் உள்ள லைட் இருக்குது. லைட்டெல்லாம் லைட் பார்த்தீங்களா, லைட்டு ஃபேனு. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நான் வந்து எந்த ரூம்லையும் பார்த்த கிடையாது. இது வந்து இப்போ நம்ம வீட்டெல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருப்போம், அதே மாதிரி இங்கேயும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ 4 பெட்டு, பெரிய பெட்டு படுத்துக்கலாம். இங்கே கண்ணாடி இருக்குது. இங்கே வந்து சுவிட்ச் போர்டு இங்கே வச்சுருக்காங்க. அதனால் சொகுசாக படுத்து தூங்கிக்கலாம். நான் படுக்கலாம் மாட்டேன், அதான் ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, இது நாங்கள் வாங்கி வச்சது. எப்படி காட்டணுமா? கை எடுங்க. இல்லை மீன் எடுத்து கடிக்கும் போது எதாவது காட்டணும். பிரம்மச்சூடி வச்சிருக்காருல்ல, பிரம்மச்சூடி இல்லை, அவருக்கு ஓலைச்சூடி அடி வேற ஒரு கடிரா.